இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல்ல காமு கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலம் அடைஞ்சவங்க நடிகை பென்சி. சமீபத்துல தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் குறித்து பேட்டி ஒன்றுல மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல தான் ஆசையோடு காத்திருந்த திருமண வாழ்க்கை தனக்கு எவ்வளவு பிரச்சனையா அமைஞ்சிருந்தது அப்படின்னு வருத்தத்தோட பகிர்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல தொகுப்பாளரா தன்னுடைய பயணத்தை தொடங்கின பென்சி நாதஸ்வரம் சீரியலுக்கு அப்புறம் கல்யாண வீடு அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல அவங்க பேட்டி ஒன்றுல பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். குச்சிப்புடி, பரதநாட்டியம், வெஸ்டர்ன் எல்லாமே முறையா கத்துக்கிட்டேன். என்னுடைய அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அவரு இந்தியன் பேங்க் மேனேஜரா இருந்தாலும் கூட பல ஆடிஷன்கள்ல கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஆடிஷனுக்கு போகும்பொழுது என்னையும் ஒரு முறை அவரை கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க என்ன பார்த்துட்டு ஒருத்தர் குழந்தையா சீரியல்ல நடிக்க உங்க பொண்ணு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தினமும் முகத்துக்கு தயிர் போட சொல்லி அட்வைஸ் பண்ணினாரு. அப்போ நான் 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குதான் என்னுடைய மீடியா பயணம் தொடங்கி இருந்தது. எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே முடிவு செஞ்சேன். உங்கள யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அதுல நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு அப்போ கிளாசிக்கல் மட்டும் தான் தெரியும், வெஸ்டர்ன் தெரியாது அப்படின்றதுனால நான் கத்துக்கிட்டேன். அப்போ என்னுடைய உடல் எடையை குறித்து பலருமே விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாங்க. இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சிகளை கைவிடல. அதுக்கப்புறம் வசந்த் டிவியில தொகுப்பாளரா பயணம் செய்ய தொடங்கினேன். அடுத்தடுத்து ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் மீடியாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற என்னுடைய கனவு குறையவே இல்லை. அந்த நேரத்துல தான் திருமுருகன் சாரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாதஸ்வரம் சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இந்த சீரியல் மூலமா பல விஷயங்களை நான் திருமுருகன் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல எனக்கு திருமணம் நடைபெற்றிருந்தது. என்னுடைய திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். நாதஸ்வரம் சீரியல் முடிவடைஞ்ச சமயம் தான் எனக்கு திருமணம் நடந்திருந்தது. பல கனவுகளோட திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விவாகரத்து ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சது கிடையாது. ஆனா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில கல்யாண வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னா வாழ்க்கையே வீணா போயிடும். ஆரம்பத்துல என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் மென்டலி டிப்ரெஷனா இருந்தேன். நான் எல்லா பெண்கள் கிட்டயுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வேலை இருக்கணும். அதுதான் நமக்கு கை கொடுக்கும். அது போல விவாகரத்து ஆனதும் கூட என்னால இயல்பா இருக்க முடியல. ரொம்ப வலியா இருந்தது. எனக்கு அடுத்த 2 தங்கைகள் இருந்தாங்க. நான் விவாகரத்து வாங்கிட்டா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் அப்படின்னு தயக்கம் இருந்தது. ஆனாலும் என்னால அந்த ரிலேஷன்ஷிப்ல தொடர முடியாது அப்படின்னு என்னுடைய அம்மா அப்பா புரியும்படி நான் அவங்க கிட்ட பேசியிருந்தேன். அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதும் நான் கல்யாண வாழ்க்கையில விவாகரத்து வாங்கி வெளியே வந்துட்டேன். இப்போ இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப மென்டல் பிரஷரா இருந்தப்போதான் எனக்கு கல்யாண வீடு சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அப்போ நான் அந்த வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன அழுத்தத்துல இருந்து மீண்டு வந்தேன். திருமுருகன் சார்ல இருந்து ஒட்டுமொத்த டீமும் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. அது போல எனக்கு சாகர வரைக்கும் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. திருமுருகன் சாரோட ப்ராஜெக்ட் மூலமா எல்லாரையுமே சந்திப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.